வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல நெத்திலி 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த நெத்திலி 65க்கு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போற மெத்தடை அண்ட் நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்றோமோ அதோட குவான்டிட்டியை நீங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த நெத்திலி 65 நல்லா உப்பு காரம்னா ஏறி அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நெத்திலி 65 செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, சிறிதாக நறுக்கிய கருவேப்பிலை, முட்டை வெள்ளையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோடைய பதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் இது வந்து நெத்திலியை வந்து கரெக்டாக ஃபுல்லாக வந்து நல்லா கோட் பண்ணும் அண்ட் நமக்கு சாப்பிடும் போதும் நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நெத்திலியோட தலையை கட் பண்ணி நடுவில்லாம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதோட வாலை வந்து நான் கட் பண்ணல. பொதுவாக நெத்திலி ஃப்ரைக்கு யாரும் வால் கட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெத்திலியை எடுத்து நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மேரினேட்டில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மேரினேட் வந்து இந்த நெத்திலியை ஃபுல்லாக கோட் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெத்திலியை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து குறைஞ்சது ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகினாதான் இதை சாப்பிடும் போது நல்லா உப்பு காரம்னா ஏறி சூப்பராக இருக்கும். அதனால் இதை வந்து ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு நெத்திலியாக எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இந்த நெத்திலியை வந்து எண்ணெயில் போடும் போது எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அண்ட் நம்ம போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்லோ பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு இந்த நெத்திலி ஃப்ரை சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து எண்ணெய் ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த நெத்திலியை போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வதக்குன்னு இருக்கும், நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து கோத்துக்கும். நெத்திலி வந்து ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் வந்து நல்லா பொரிஞ்சா போதும். அதுக்கு மேலே ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க. ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் கழித்து இதை நம்ம வந்து கிளறி விட்டுப்போம். அவ்வளோதான். இப்போ இந்த நெத்திலி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க நெத்திலியும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து மாற்றிப்போம். இந்த நெத்திலி ஃப்ரைக்கு வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக இதே எண்ணெயில் நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த கருவேப்பிலையிலையும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நெத்திலி மேலே வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை வந்து ரெடி. ஒரு கிறிஸ்பியான நெத்திலி 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த மேரினேஷனை ரெடி பண்ணமோ அதிலே நீங்கள் வந்து சிக்கன், ப்ரான் அல்லது வேறு உங்களுக்கு பிடிச்ச மீட் செஞ்சு நீங்கள் அதில் வந்து 65 செய்யலாம். அண்ட் இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த நெத்திலி 65 வந்து உங்களுக்கு லஞ்ச்லேயோ அல்லது டின்னர்லேயோ நல்ல ஒரு ஸ்டார்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.